இஸ்லாம் ஏனைய எந்த கொள்கைகள் மதங்கள் பொழிலாமல் அவ்வளோ அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கும் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் உணர்வுகளுக்கு இதில் புரிஞ்சு வந்த உணர்வு சைடை நான் சொல்கிறேன். உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்கு தானே, ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆனில் என்ன செய்யறான், அதில் சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனோட உள்ளத்தில் அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மனிதன் என்ன செய்கிறான், மௌத்தாகிறான். சொல்லப்போனால் அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோடு தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தார் என்று போன்ற விஷயங்கள் எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோடு தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை அறிஞ்ச ஒத்தனாவது இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச ஒத்தராவது இருந்தால் பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம், அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். இப்போ முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்கள் எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு கருத்தை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிப்பீங்க. நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல. ஆனால் எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது ப்ரெஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னால் வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்கள் வெளிப்படுத்தாமல் போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்தியிருப்பீங்க, சில நேரம் முழுசாக வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற எண்ணத்தில் மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய ஒரு 60-70 என்று வயது அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால் கூட ஒரு மேக்சிமமாக ஒரு 60-70 தான் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்களில் அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு அவசரமாக அவங்கள அள வைக்கும், அவசரமாக அவங்கள புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதலே என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனால் அதை நெகட்டிவ் சைடில் மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். எது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைடில் மட்டும்தான் பார்த்துக்கிறோம். ஆனால் அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹது யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க. இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறான்டா, அதான் இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கார்கள். அப்படின்னு என்ன, வலி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு யுத்தம் செய்த இறை நிராகரிப்பார்களும் காயப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த வழியை உங்களுக்கு மட்டும்தானே நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படின்னா நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், நீங்களும் போராடி இருக்கிறீர்கள், நீங்களும் ஒரு இடத்தை என்ன செஞ்சுக்கிறீங்க, அடைஞ்சிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தனியாக வலித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வலி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்காததையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் கூலியை எதிர்பார்த்து வழியில் இருக்கிறீங்க, நீங்கள் வழியில் தான் இருக்கிறீங்க, ஆனால் கூலியை எதிர்பார்த்து நீங்கள் வழியிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க கூலியில் அவங்க என்னத்துக்கு யுத்தம் செஞ்சாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வழியிலே இருக்கிறீங்க, அவங்களும் வழியில் இருக்கிறாங்க. ஆனால் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன், அவர்கள் நினைக்காத அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்களுக்கு மாறு செய்து யுத்தத்தில் தோல்வி அடைந்து வரக்கூடிய நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இந்த ஆறுதலை சொன்னான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சூரா ஆல இம்ரான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. சூரா நிசா இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹ் தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்போ அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹ் தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு மனிதன் எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது.
பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்போ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்கள் சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாமல் நம்ம ஒரு பாதையில் நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாகிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு விளங்கப்படுத்தலுமா? பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கும் விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆகும். ஓரளவுக்கு இல்லைன்னா சக்ஸஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பான். நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா? ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான். இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினின், நீங்க என்றைக்கோ செய்த ஒரு வேதனையான சுஜூது அந்த நன்மையை கூட அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான். என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான்டா. இந்த உணர்வுகளுக்கு ஒத்தடமை யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நம்ம தெரிஞ்சிட்டோம்டா இதை நம்ம அடுத்தவற்றை வெளிப்படுத்தவும் தேவையில்லை, அடுத்தவர்கிட்ட வெளிப்படுத்தவும். சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு திருப்திப்பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லைன்னு. கடைசியில் இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சேன்னு திருப்திப்பட, இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கிறான்னு கேட்குறான். நீ தானே ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீனும் மனுஷன் தானே, ஓண்ட திருப்தி அவனுக்கு என்னத்துக்கு தேவை என்று யோசிக்கிறேன் இல்லையா? எப்படி பதில் சொல்கிறேன்னா, எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லைன்னு. அதையே அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கிறான்னு கேட்குறான். அப்போ நீ மனுஷன்ல மலக்காணி. அப்போ எனவே இந்த வார்த்தை பிள்ளை. மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி ஒருத்தன்? நீங்க எப்பயும் அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், ஆனால் உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வருமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஒரு அளவுக்கு மருத்துவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபுர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருப்தி அடைஞ்சிடறான். மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒன்றை மாற்றி சொன்னான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அப்போ தலைகீழ் ஆயிடுவான். இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹ்வுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.